Question. Exercise 2.8. If omega is not equal to 1, அப்போ omega is the cube root of unity அப்படின்னு அர்த்தம். omega என்பது 1 முப்படி மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேஸை ப்ரூவ் பண்ணணும். எப்படி கொண்டு வரலாம்? omega is the cube root of unity அப்படின்னு சொல்லிட்டோம்னா, if omega is the cube root of unity, omega என்பது 1 முப்படி மூலம்னா என்ன சொல்லலாம்? omega cube equal to 1. omega cube equal to 1. அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இங்க a plus b omega plus c omega square b plus c omega a omega square plus a plus b omega c omega square c plus a omega b omega square equal to denominator ஒன்றும் பண்ண வேண்டாம், b c omega a omega square plus இதை அப்படியே தான் வச்சுக்கேன், c a omega b omega square. ஓகே, டினாமினேட்டர் வேல்யூ ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே தான் வச்சுக்கேன், b plus c omega plus a omega square c plus a omega plus b omega square. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பாருங்க, இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்கு? a plus b omega plus c omega square. இந்த இடத்துல ஏக்கு பக்கத்தில் 1 இருக்கிறதா அர்த்தம், 1ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் b omega plus c omega square. இதில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்க, a இன்டோ ஏக்கு பக்கத்தில் 1 இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம், ப்ளஸ் b omega இன்டோ பக்கத்தில் 1 இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம், ப்ளஸ் c omega square. எப்படி எடுத்துக்கேன்? அடுத்த b plus c omega plus a omega square. இந்த ஒன்றுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? we can put omega cube, a omega cube b omega c omega square plus c a omega plus b omega square. a இந்த ஒன்றுக்கு பதிலாக omega cube, b omega இந்த ஒன்றுக்கு பதிலாக omega cube, ஒன்றுக்கு பதிலாக omega cube, c omega square. ஓகே, ஒன்றுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கேன்? omega cube கொடுத்துருக்கேன். இந்த ஒன்றுக்கு பதிலாக omega cube கொடுத்துருக்கேன். இப்போ வெளியில் என்ன வெளியில் எடுக்கிறேன்னு பாருங்க. தட் இஸ், நான் என்ன பண்ணுறேன்? ஒமேகா வெளியில் எடுக்கிறேன். ஒமேகாவை வெளியில் எடுத்துட்டோம்னா என்னென்ன வருதுன்னு பாருங்க. அவசரம் இல்லாமல் சொல்லுங்கள், டினாமினேட்டருக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள். b plus c omega plus a omega square. பார்த்துட்டே வாங்க. இதில் ஃபஸ்ட்டில் ஒமேகாவை வெளியில் எடுத்தாச்சுன்னா b, அடுத்து c ஒமேகா வேணுமா? இங்கே c ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. இதிலிருந்து ஒரு ஒமேகாவை வெளியில் எடுத்தாச்சுன்னா ஒமேகா c ஒமேகா அதே மாதிரி இருந்துச்சு. அடுத்து இங்கேருந்து ஒரு ஒமேகாவை வெளியில் எடுத்தாச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? a ஒமேகா ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டர் மாதிரியே நியூமரேட்டர் வந்துருச்சு. we can cancel. அதுக்காக தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இப்போ பாருங்க, c ப்ளஸ் a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர். நியூமரேட்டரில் இதே மாதிரி கொண்டு வரணும், c வரணும். அப்போ ஒமேகா ஸ்கொயரை வெளியில் எடுங்க. ஒமேகா ஸ்கொயர் வெளியில் எடுத்தால் we can take out ஒமேகா ஸ்கொயர். அப்போ c a ஒமேகா வேணும். a ஒமேகா வேணும்னா இதுலேருந்து ஒரு ஒமேகா ஸ்கொயரை வெளியில் எடுத்தாச்சுன்னா இங்கே ஒமேகான்னு ஆயிடும், a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர். இங்கே ஒமேகா பவர் 4 இருக்கு. ஹியர் ஒமேகா பவர் 4 we can take out ஒமேகா ஸ்கொயர். அப்போ ரிமைனிங் b ஒமேகா ஸ்கொயர். ஓகே, இதே மாதிரி வந்துருச்சு. டினாமினேட்டர் இஸ் ஜஸ்ட் லைக் நியூமரேட்டர், கேன்சல். அப்போ ஒமேகா இன்டூ 1 ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ 1 ஒமேகா ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு, we know from the cube root of unity, results of cube root of unity என்ன தெரியும்? 1 plus omega plus omega square equal to 0. sum of cube roots of unity equal to 0. 1 முப்படி மூலங்களின் கூடுதல் 0. அப்போ omega plus omega square equal to என்னாச்சு? -1. omega plus omega square equal to என்னாச்சு? -1. இதுக்கு வேல்யூ -1. finished. புரியுதா? பாருங்க, இந்த 1க்கு பக்கத்தில் 1ன்னு போட்டிருக்கேன், ஏக்கு பக்கத்தில் 1. இந்த செகண்ட் கேஸ் b into omega, இங்கே செகண்ட் கேஸில் ஏக்கு பக்கத்தில் 1, b omega into 1ன்னு போட்டிருக்கேன், b omega into 1ன்னு போட்டிருக்கேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1? 1 ஈக்குவல் டு ஒமேகா கியூப். ஸோ a into 1க்கு பதிலாக ஒமேகா கியூப். இந்த 1 வர்ற இடத்துல ஒமேகா கியூப், இங்கே 1 வர்ற இடத்துல ஒமேகா கியூப்னு போட்டிருக்கேன்.
இப்போ டினாமினேட்டருக்கு இந்த மாதிரி நியூமரேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. we can take out ஒமேகா. ஒமேகா வெளியில எடுத்தாச்சுன்னா b. அடுத்தது ஒமேகா வெளியில எடுத்தாச்சுன்னா c ஒமேகா. ஒமேகாவை வெளியில எடுத்தாச்சுன்னா a ஒமேகா ஸ்கொயர். கேன்சல். we can take out ஒமேகா ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஒமேகா ஸ்கொயர் வெளியில எடுத்தாச்சுன்னா c. இதுல ஒமேகா ஸ்கொயர் வெளியில எடுத்தாச்சுன்னா ஒமேகா. ஒமேகா ஸ்கொயர் வெளியில எடுத்தாச்சுன்னா ஒமேகா ஸ்கொயர். கேன்சல். அப்ப இது கேன்சல் ஆச்சுன்னா ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் that is equal to -1 because சைடுல ரீசன் எழுதிருக்கேன். ஓகே, 2 மார்க் क्वेश्चन. நெக்ஸ்ட் ஒன். This is exercise 2.8. Exercise 2.8. If omega is the cube root of unity, omega என்பது ஒன்றின் முப்படி மூலம் எனில், then show that. நிறுவுகம். First result. 1 minus omega plus omega square power 6 plus 1 plus omega minus omega square power 6 equal to 32. First question. 1 minus omega plus omega square power 6 plus 1 plus omega minus omega square power 6 equal to 128. Question 128. First question. Second question. 1 plus omega into 1 plus omega square into 1 plus omega power 4, 1 plus omega power 8, dot dot dot, 1 plus omega 2 power 11, 2 power 11 equal to 1. இதை ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு பாருங்க. 1 minus omega plus omega square power 6, 1 plus omega minus omega square power 6. ஒமேகா is the cube root of unity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒமேகா என்பது ஒன்றின் முப்படி மூலம். ஒமேகா is the cube root of unity. ஒமேகா என்பது ஒன்றின் முப்படி மூலம் சொல்லியிருக்காங்க. அப்போ what is the condition? What is the condition? ஒமேகா is the cube root of unity ன்னு சொன்னா ஒமேகா cube equal to 1, 1 plus omega plus omega square equal to 0. Sum of cube roots of unity equal to 0. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன்னு பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन 1 minus omega plus omega square power 6 plus 1 plus omega minus omega square power 6 equal to, இது left hand side, இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன்னு பாருங்க. 1 plus omega square first minus omega power 6, 1 plus omega minus omega square power 6. இதுக்கு என்ன கொடுக்கலாம்? 1 plus omega square equal to, பாருங்க, 1 plus omega square equal to minus omega கொடுக்கலாம். இதுக்கு வேல்யூ minus omega, இதுக்கு வேல்யூ minus omega. 1 plus omega வுக்கு வேல்யூ, 1 plus omega வுக்கு வேல்யூ, இந்த omega square இங்க வந்துச்சுன்னா minus omega square, இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus omega square. இதுக்கு வேல்யூ power 6 minus 2 omega power 6 minus 2 omega square power 6. எப்படி பிரிச்சிருக்கேன்? minus 2 க்கு மேல ஈவன் நம்பர் வந்திருக்கு. 2 power 6 plus h 2 power 6 omega power 6 minus க்கு மேல ஈவன் நம்பர் வந்தா plus h 2 power 6 omega power 2 into 6 னா 12. 2 power 6 வெளியில எடுத்துங்க. omega power 6 omega power 12. 2 power 6 னா எவ்வளவு? 128. 2 power 5 32. 2 power 5 32, 64 னா ஆயிடுச்சு. இது எப்படி எழுதலாம்? omega power 6 omega power 3 whole power 2 னு எழுதலாம். 3 into 2 6. omega power 12 omega power 3 whole power 4 னு எழுதலாம். எழுதலாமா எழுதக்கூடாதா? 3 into 4 னா 12. 64. இதுக்கு வேல்யூ 1, இதுக்கு வேல்யூ 1. 64 1 square னா 1 plus 1. 64 2 128. hence எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. 1 plus omega square minus omega அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த 1 plus omega square க்கு வேல்யூ
sum of cube root of unity equal to 0. ஒன்றின் முப்படி மூலங்களின் கூடுதல் 0. அப்போ 1 plus omega square equal to minus omega. 1 plus omega square 1 plus omega equal to minus omega square. adjust பண்ணிருக்கேன். so இதுக்கு வேற வேல்யூ இதுக்கு வேற வேல்யூ இது ரெண்டையும் கூட்டினா minus 2 omega இது ரெண்டையும் கூட்டினா minus 2 omega square மைனஸ்க்கு மேல ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா பிளஸ் ஆச்சு 2 power 6 omega power 6 minus 2 power 6 omega power 12 2 power 6 னா வெளியில எடுத்துட்டேன் omega power 6 omega power 12 2 power 6 னா 64 omega power 6 னா omega power 3 whole power 2 omega power 3 whole power 4 இதுக்கு வேல்யூ 1 1 ஸ்கொயர்ல 1 இதுக்கு வேல்யூ 1 1 power 4 னா 1 1 plus 1 னா 2 2 into 64 128 second case first case over second case 1 plus omega 1 plus omega square இது எப்படி போகுதுன்னு பாருங்க 1 plus omega power 4 1 plus omega power 8 1 plus omega power 2 power 11 equal to 1 ன்னு ப்ரூஃப் பண்ணுங்க இதே மாடல் இந்த ரிசல்ட் அப்படியே யூஸ் பண்ணலாம் எப்படின்னு பாருங்க 1 plus omega 1 plus omega square அதாவது 2 power 1 1 plus omega இது எப்படி எழுதலாம் 2 power 2 ன்னு எழுதலாம் எப்படி எழுதலாம் 2 power 2 ன்னு எழுதலாம் into 1 plus omega 2 power 3 ன்னு எழுதலாம் dot 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 1 plus omega 2 power 11 அப்ப மொத்தம் எவ்வளவு டர்ம்ஸ் இருக்கு இது 1 2 3 4 5 6 7 போச்சுனா மொத்தமா 12 டர்ம்ஸ் இருக்கும் 2 power 11 இது 2 power 1 2 power 2 2 power 3 இதிலிருந்து இது வரைக்கும் 11 டர்ம்ஸ் இருக்கு பிளஸ் இது ஒரு டர்ம்ஸ் அப்பனா 12 டர்ம்ஸ் ஆச்சு எத்தனை டர்ம்ஸ் இருக்கு 12 டர்ம்ஸ் இருக்கு சரி மொத்தமா 12 டர்ம்ஸ் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன்னு பாருங்க 1 plus omega 1 plus omega square இந்த omega power 4 எப்படி எழுதலாம் omega power 4 omega power 4 equal to omega power 3 into omega omega power 3 க்கு வேல்யூ வந்து 1 into omega that is omega அப்ப omega power 4 எப்படி எழுதலாம் omega ன்னு எழுதலாம் இந்த omega power 4 omega ன்னு எழுதிருக்கேன் 1 plus omega power 8 எப்படி எழுதலாம் omega power 8 omega power 3 omega power 3 into omega square எழுதலாம் எழுதலாமா எழுதக்கூடாதுன்னு பாருங்க இதுக்கு வேல்யூ 1 1 omega square பெருக்கும் பொழுது அடுக்கு கூட்டிடுங்க அப்போ omega square அப்போ omega power 8 க்கு வேல்யூ என்ன omega square அப்ப இதுக்கு வேல்யூ என்னாச்சு omega square dot 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 up to 12 terms 12 உறுப்புகள் வரை போயிட்டே இருக்கு மொத்தமா 12 உறுப்பு இருக்கு அதுல 1 plus omega 1 plus omega மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கு 1 plus omega square அப்புறம் 1 plus omega square அப்புறம் 1 plus omega எத்தனை தடவை வரும் 6 டைம்ஸ் வரும் 1 plus omega square எத்தனை தடவை வரும் 6 டைம்ஸ் வரும் மொத்தமா 12 டர்ம்ஸ் இருக்கு 1 plus omega comes repeated திரும்ப திரும்ப வரும் அப்ப சரிபா 6 டைம்ஸ் 1 plus omega square 6 டைம்ஸ் வரும் 1 plus omega power 6 into 1 plus omega square power 6 இங்க ஒரு 6 இங்க ஒரு 6 ரெண்டையும் சேர்த்து whole power 6 ன்னு போட்டுக்கலாம் 1 plus omega into 1 plus omega square now we can multiply power 6 1 into 1 1 into omega square omega into 1 omega omega into omega square omega cube 1 ஆல பெருக்கினா 1 plus omega square omega into 1 omega omega into omega square omega cube வேல்யூ கொடுங்க 1 plus omega square இந்த omega cube க்கு வேல்யூ 1 இதுக்கு வேல்யூ என்ன 1 plus omega square equal to 0 1 power 6 1 power 6 equal to 1 that's all hence proved இன்னொரு தடவை சொல்றேன் 1 plus omega square 1 plus omega power 4 means 2 power 2 8 means 2 power 3 2 power 11 means 12 terms இருக்கு டோட்டலா 1 2 3 4 5 up to 11 இந்த ஒரு terms எத்தனை 12 terms 1 plus omega square omega power 4 நான் ரெடியூஸ் பண்ணிருக்கேன் omega power 4 omega power 3 into omega power 3 க்கு வேல்யூ 1 into omega equal to omega power 8 omega power 3 into omega power 3 omega square
இதுக்கு வேல்யூ 1. 1 into omega square. 1 power omega square whole power 11. அப்போ இதே டேர்ம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கு. how many terms? up to 12 terms. 12 உறுப்புகள் வரை போகின்றன. அப்போ 1 plus omega எத்தனை தடவை வரும்? 6 times. 1 plus omega square எத்தனை தடவை வரும்? 6 times வரும். டோட்டலா 12 terms இருக்கு. 1 plus omega is 6 terms. 1 plus omega square is 6 terms. இங்க ஒரு 6, இங்க ஒரு 6. காமனா whole power போட்டுருக்கேன். Now we can multiply. 1 into 1 1. 1 plus omega square. Omega into 1 omega. Omega cube. இதுக்கு வேல்யூ வந்து 1. இது டோட்டலா இந்த மூணை ஆட் பண்ணோம்னா 0. 0 plus 1 power 6. 1 power 6 is 1. That's all. Hence proved. அப்போ cube root of unity தெரிஞ்சுன்னா இந்த சமம் போடலாம். ஓகேவா? இத அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். இதுக்கு வேல்யூ -omega. இதுக்கு வேல்யூ -omega ஸ்கொயர். ரெண்டே ஆட் பண்ணிருக்கேன். -2 க்கு மேல ஈவன் நம்பர் வந்தா +2 power 6 omega power 6. -2 க்கு மேல ஈவன் நம்பர் வந்தா +2 power 6. வெளியில எடுத்துர்க்கேன். omega power 6 omega power 12. இத பிரிச்சிருக்கேன். omega power 3 whole power 2. 3 into 2 னா 6. omega power 3 whole power 12. இதுக்கு வேல்யூ என்னாச்சு? 1 ஸ்கொயர் பண்ணா 1. இதுக்கு வேல்யூ 1. 1 power 4 is 1. 2. 2 into 64 128. Hence proved. இது ரெண்டுக்கும் ரீசன் ரெஃபர். இது தரவா அட்ஜஸ்ட் பண்ணா sum is easy. Next question. One more question. Exercise problem. Fine mark. Fine mark question. Show that exercise 2.8. Exercise 2.8. நிரூபிக. Show that root 3 by 2 plus I by 2 power 5 plus root 3 by 2 minus I by 2 power 5 equal to minus root 3 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? this is sum. என காட்டுக. என்ன பண்ணலாம்? இது சம் கொடுத்துருக்காங்க. given root 3 by 2 plus I by 2 power 5. root 3 by 2 minus I by 2 power 5. இது ரெண்டுக்கு போலார் ஃபார்ம் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கு மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட் கண்டுபிடிங்க. மட்டு கோணம் வச்சு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் போலார் ஃபார்ம் ரைட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் போலார் ஃபார்ம் போலார் வடிவத்தில் எழுதுங்க. அப்ளை பவர் 5 டிமார்கன் தேற்றத்துக்கு பயன்படுத்தி 5 கொடுங்க. ரெண்டையும் கொடு. இது கண்டுபிடிச்சாலே போதும். இதே போல தான் இது சிமிலர்லி போட்டுக்கலாம். ஆட் பண்ணா -√3 வரும். போடலாமா? ரைட். என்ன பண்ணுறது பாருங்க. let z equal to root 3 by 2 plus I by 2 for modulus of z. Root of root 3 by 2 whole square plus I now 1 by 2 whole square. Square பண்ணா 3 by 4 1 by 4 4 by 4 1. This is modulus. Modulus கண்டுபிடிச்சாச்சு. Argument of z. Theta equal to tan inverse of b by a. இது b by a. b by a. That is tan inverse of 1 by root 3. எந்த வேல்யூக்கு? 30 degree. எந்த வேல்யூக்கு? 30 degree. 5 by 6. இது ரெண்டுமே plus. Cos theta plus sin theta plus. Therefore, theta lies in the first quadrant. அப்ப theta equal to alpha 9. இப்ப polar form. Z equal to r into cos theta plus I sin theta. Z வந்து root 3 by 2 plus I by 2. R is 1 cos 5 by 6
plus I sin pi by 6. ஓகேவா? ரைட். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கொஸ்டினில் பவர் 5 கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? பவர் 5. என்ன பண்ணலாம் பாருங்க. That is root 3 by 2 plus I by 2 power 5. அப்படின்னா இங்கே 1 power 5 ஆயிடும். இங்கே 1 இருக்குன்னா 1 power 5. இங்கேயும் 5 கொடுங்க. Cos pi by 6 plus I sin pi by 6 whole power 5. 1 power anything is 1. இந்த 5 முன்னாடி வந்துருச்சு. Cos 5 pi by 6 plus I sin 5 pi by 6 because of d Morris theorem. அப்போ என்ன வந்திருக்கு? root 3 by 2 plus I by 2 power 5 equal to 1 into this cos 5 pi by 6 plus I sin 5 pi by 6. ஓகே, இதே போல தான் அடுத்த டேர்முக்கு செகண்ட் டேர்ம் மைனஸ் வரும். சிமிலர்லி இதே போல் root 3 by 2 minus I by 2 power 5 equal to செகண்ட் டேர்ம் இங்கே மைனஸ் வரும். cos 5 pi by 6 minus I sin 5 pi by 6. இப்போ ரெண்டு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா this is 1, this is 2. 1 plus 2 gives root 3 by 2 plus I by 2 power 5 plus root 3 by 2 minus I by 2 power 5 equal to first result cos 5 pi by 6 plus I sin 5 pi by 6 plus cos 5 pi by 6 minus I sin 5 pi by 6. ஒரு plus minus cancel இரண்டே ஆட் பண்ணா 2 cos 5 pi by 6 2 cos 5 pi by 6 2 into இது எப்படி எழுதலாம்? cos pi minus pi by 6 ன்னு எழுதலாம். எழுதலாமான்னு பாருங்க. 6 pi minus pi 5 pi by 6 5 into 30 pi minus pi by 6 ன்னு எழுதிருக்கேன். 6 pi minus pi னா 5 pi by 6. எதுக்காக? because of formula cos 180 minus theta equal to minus cos theta. That is the formula. அதுக்காக அப்ப 2 cos 180 minus theta minus cos theta minus cos theta 2 minus cos 30 cos 30 value கொடுங்க. root 3 by 2 cancel minus root. That's all. Hence prove என நிறுவப்பட்டது. ஓகே, இன்னொரு என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டு இதுக்கு மாடுலஸ் ஆர்குமெண்ட் போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். மட்டு கோணம் வச்சு போலார் வடிவம் துருவ வடிவம் கண்டுபிடிக்க வேண்டும். எப்படின்னு பாருங்க. முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜெட் வச்சிருக்கேன். மாடுலஸ் போட்டிருக்கேன். இது ரியல் பார்ட் மெய்ப்பகுதி ஸ்கொயர் ஐயை விட்டுறணும் 1/2 ஸ்கொயர். இது ஸ்கொயர் பண்ணால் 3/4, இது ஸ்கொயர் பண்ணால் 1/4. கீழே 4 பொதுவாக இருக்குது, மேலே ஆட் பண்ணியிருக்கேன். கேன்சல் ஆனால் 1. திஸ் இஸ் மாடுலஸ் ஆர்குமெண்ட். கோண வீச்சு ஆர்குமெண்ட் ஆஃப் இஸ் தீட்டா ஈக்குவல் tan inverse of b by a. b by a cancel 1/√3. tan inverse of 1/√3 means tan 30 pi by 6. இதுக்கப்புறம் போலார் ஃபார்ம் இது ரெண்டுமே ப்ளஸில் வந்துருக்கு. காஸ் தீட்டாவும் ப்ளஸ், சைன் தீட்டாவும் ப்ளஸ். தீட்டா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் முதல் கால்வட்ட பகுதியில் அமைகிறது. therefore theta equal to alpha, there is no change. pi by 6. polar form துருவ வடிவம் z equal to r into cos theta plus I sin theta. theta பதிலா வேல்யூ pi by 6, I sin pi by 6. இப்போ பவர் 5 கொடுத்திருக்காங்க. 1 power 5. இங்கேயும் 1 power 5. power 5 1 power anything is 1. applying d Morris theorem. d Morris theorem பயன்படுத்தினா இந்த 5 வந்து முன்னாடி இருந்துச்சு. 5 pi by 6, I sin 5 pi by 6. this is 1. இது கண்டுபிடிச்சாச்சு. இதே போல இதை மறுபடியும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. I இருக்கு பிளஸ் வர இடத்துல மைனஸ் வரும், அவ்வளோதான். ஸோ தட் we can put similarly. similarly போட்டோம்னா இதே டேர்ம் தான் வரும். செகண்ட் டேர்ம் மட்டும் மைனஸ் தான் வந்துடும். ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ், செகண்ட் டேர்ம் மைனஸ். ஓகே, இப்போ ரெண்டே ஆட் பண்ணுறோம். ஆடிங் 2 ரிசல்ட்ஸ். ஒரு பிளஸ் மைனஸ் கேன்சல். இது ரெண்டே ஆட் பண்ணால் 2 cos 5 pi by 6. 5 pi by 6 means 5 into 30 150 வருது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5 pi by 6 pi minus pi by 6 ன்னு பிரிக்கலாம். 6 pi minus pi போயிட்டா 5 pi by 6. cos 180 minus theta minus cos theta ன்னு எடுத்துக்கேன்.
இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். That is the formula. 5 pi by 6 எப்படி பிரிச்சிருக்கேன்? cos 180 minus theta ன்னு பிரிச்சிருக்கேன். 6 pi minus pi போயிடுச்சுன்னா 5 pi by 6 minus cos theta. cos 180 minus theta minus cos theta minus cos pi by 6 means 30. cos 30 வேல்யூ கொடுங்க. root 3 by 2 cancel minus root 3. hence proved. இதான் क्वेश्चनல கேட்டிருக்கோம். prove that. ஓகேவா? that is important 5 mark question. okay